நம்ம காவேரி பார்த்துட்டீங்கன்னா டிராக்டர் செய்யற வேலையும் செய்யும், டிராக்டர் செய்ய முடியாத வேலையும் செய்யுங்க. பவர் வீடர்னாலே களை எடுக்கிறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. களையை மட்டும் இல்லைங்க, எல்லா வேலையும் விவசாய வேலைகள் செஞ்சுக்கலாம். அது என்னன்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. வெறும் 10,000 ரூபாய் கட்டினா போதுங்க, இந்த காவேரி பவர் வீடர் உங்க தோப்புக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். முழுசா இந்த வீடியோ பாருங்க. வணக்கம் விவசாய பெருமக்களே. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா பவர் வீடர் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப கட்டாயமான ஒரு மிஷினுங்க. ஏன் சொல்கிறேன், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூப்பிட்றோம், நாளைக்கு வரமாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆளை தேடிய விவசாயிகள் ரொம்ப பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஆளை கூப்பிட்டாலும் அவங்க கம்மி காசாங்க கேட்குறாங்க. ஒருத்தருக்கு 800 ரூபா 1000 ரூபான்னு போகுது. ஒரு 10 பேர்த்த நம்ம போட்டோம்னா அங்கேயே நம்ம லாபமே முடிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பவர் வீடர் ஒரு நல்ல முதலீடுங்க. அதை நீங்கள் நஷ்டமாக பார்க்காதீங்க, நல்ல முதலீடு. ஏன்னு சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக ஏன் பவர் வீடர் வாங்கணும்னு நான் சொல்கிறேன். டிராக்டரு எல்லாத்தாலையும் அஃபோர்டபுள் பண்ணி வாங்க முடியாதுங்க. 8 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே போகும். ஒரு பவர் வீடர்னால் நம்ம 50,000க்குள்ளேயே பவர் வீடரை முடிச்சுக்கலாம். இதுலேயும் பவர் வீடர்லாம் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ரவுட்ரி, பேக் ரவுட்ரி 2 வேரியன்ட் இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட் இருக்குது, டீசல் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியன்ட் உங்களுக்கு சூட் ஆகும்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த பவர் வீடர் கரெக்டாக இருக்குன்னு எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எம்டிஎம்மோட காவேரி பவர் வீடர் தாங்க. காவேரி பவர் வீடரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மிஷின்னா அது காவேரி பவர் வீடர் தான். இப்போல்லாம் எம்டிஎம் கம்பெனி எங்கே இருக்குதுன்னு கேட்குறத விட கோவில்பாளையம் வந்துக்கிட்டு காவேரி மிஷின் கம்பெனி எங்கே இருக்குதுன்னு கேட்குறவங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த காவேரியோட பிராண்டிங். காவேரி மட்டுமே தனியாக பிரித்து ஒரு கம்பெனியாகவே ஆரம்பிச்சிடலாம் போல், அந்த அளவுக்கு இந்த பிராண்ட் நேம் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், காவேரி பற்றி நிறைய விஷயம் தெரியாமல் மக்களுக்கு இன்னும் இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேங்க. முதல்ல நம்ம மிஷினோட ஹார்ட்டான இன்ஜினை பற்றி பார்ப்போங்க. மெத்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 HP 5 HPயில் இன்ஜினை கொடுத்துட்டு, ஆனால் நம்ம கொடுக்குற காவேரி வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கம்பெனி நிறையா தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. நம்ம கம்பெனியில் 7.5 HP இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லேண்டு ஓரளவுக்கு ரஃப்பாக இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக முழுடான லேண்டாக இருந்தாலும் நம்ம காவேரி அசால்ட்டாக களை எடுத்து தள்ளிட்டு போயிட்டே இருக்குங்க. இதில் களை மட்டும் எடுக்க முடியாதுங்க, இதில் உழவு ஓட்டிக்கலாம், வட்டைப்பாத்தி போட்டுக்கலாம், இதில் PTO அட்டாச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பயன்னா, இப்போ நீங்கள் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஆளை கூப்பிட்டு மருந்து தெளிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம காவேரி பவர் வீடரை நீங்கள் தள்ளிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஈஸியாக மருந்து அடிக்கிற வேலையும் உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிருங்க. எல்லா விஷயத்தையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்குற அட்டாச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜர் பிளேடுங்க. ரிஜர் ஏன் ரொம்ப முக்கியமானது ஒன்றுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற நம்ம தமிழ்நாட்டில் இந்த வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி போடுவோம். அப்புறம் நம்ம இந்த மலைப்பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி, இந்த கொடைக்கானல் சைடெல்லாம் காய்கறியெல்லாம் நிறையா அறுவடை பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் டிராக்டரை அதிகமாக கூப்பிட்டு இருக்க முடியாது. பவர் வீடர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வரப்பு வெட்டுறதுக்கு, மண் நினைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே ரிஜர் பிளேடை போட்டு நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாங்க, ரொம்ப ஸ்மூத் அண்ட் நீட்டாக. அடுத்தது பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேடு கல்டிவேட்டருங்க. கல்டிவேட்டர் போட்டு தான் மோஸ்ட்டாக நம்ம களை எடுப்போம். கல்டிவேட்டர் களை எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, மண்ணை கிளறி விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். புதுசாக ஒரு பயிர் நடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணை நல்லா பதம்படுத்துறதுக்கு கல்டிவேட்டர் பிளேடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கீழே இருக்க மண் மேலே போகணும், மேலே இருக்க மண் கீழே வரணும். அப்படி இருந்தால் தான் மண்ணோட தரம் நல்லா இருக்கும். புதுசாக பயிரிடும் போது அந்த பயிரும் நல்லா வளருங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது லெவலருங்க. லெவலர் பேர்லேயே இருக்குது, நம்ம மண்ணை லெவல் பண்ணுறது தான். மண்ணை லெவல் பண்ணும் போது என்ன இருக்கும்னா, குண்டும் குழியுமா இருக்கிற இடத்த ஒரே சமமாக இருக்கும் போது நீங்கள் நடக்கிறதுக்காகட்டும், உங்கள் வேலைகள் செய்கிறதாகட்டும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நாற்று நடுறதுலாகட்டும், பயிர்கள் நீங்கள் போடும் போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லெவலர் போட்டு நம்ம காவேரி ஓட்டும் போது என்ன ஒரு பயன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தண்ணி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் குண்டும் குழியுமா நம்ம நிலம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தண்ணி ஒரு இடத்துல போய் தேங்கிருங்க. இப்போ நம்ம லெவல் பண்ணி வச்சுருந்தோம்னா தண்ணி கரெக்டான சீரான அளவில் தண்ணி போய் சேருங்க. அப்போ நம்ம பயிருக்கு போக தண்ணி எல்லா பயிருக்கும் போகும், விளைச்சலும் நல்லா இருக்குங்க. அடுத்த பார்க்க போகிற அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லர் அட்டாச்மெண்ட்டுங்க. டெய்லர் அட்டாச்மெண்ட் நீங்கள் மாட்டினீங்கன்னா நம்ம காவேரி பவர் விட சின்ன டிராக்டராகவே மாறிடுங்க. ஒரு 350 கிலோ அளவுக்கு பொருள்களை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ரொம்ப என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க, வாழைத்தோப்பு வச்சுருக்கீங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு பொருளை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒவ்வொருத்தர் தோட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் TVS 50 XL தான் வச்சுருப்பாங்க. அதில் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும். இதோட என்னென்னா, நீங்கள் ஒரு மாட்டு தீவனத்தை வெட்டி கூட நீங்கள் ஈஸியாக ஒரு
இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். மல்டி பர்பஸாக உங்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டெய்லர் அட்டாச்மெண்ட்டை. அடுத்தது நம்ம முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதுதாங்க பிடிஓ அட்டாச்மெண்ட்டு. இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஹெச்டிபி பம்பை கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. அதனால் என்ன பயன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தோப்பில் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம ஆளெல்லாம் கூப்பிட்டுருப்போம், இல்லை பூம் ஸ்ப்ரேயரெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து காஸ்ட்டும் ஜாஸ்தி, ஆளை கூப்பிட்டிங்கனாலும் அதிகமாக போகும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட்டு இதுலேயே நம்ம கொடுத்துருக்கனால பூச்சி மருந்து அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அதனால் இந்த காவேரி பவர் வீடர் மல்டி பர்பஸான மிஷினுங்க. இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம காவேரியோட வருதுங்க, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன காவேரியில் கொடுத்துருக்கோன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸில் பார்க்க போகிறது சஸ்பென்ஷன் மாடலுங்க. நம்ம காவேரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால என்னென்ன பெனிஃபிட்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமானு பார்த்தீங்கன்னா, இது டபுள் சஸ்பென்ஷனுங்கிறனால வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நம்ம ஈஸியாக வந்து களை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம், மிஷின் ஓட்டுறதே தெரியாது. முன்னாடி வந்து நாங்கள் சஸ்பென்ஷன் இல்லாமல் தான் காவேரி பவர் வீடர் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, உடம்பு வலி கை வலி வந்து ஜாஸ்தி மக்களுக்கு வர ஆரம்பிச்சுது. மக்களோட கருத்தை கேட்டு தான் நாங்கள் சஸ்பென்ஷனே மாட்டியிருக்கோம். இப்போ இந்த சஸ்பென்ஷன் இருக்கிறனால பெட்ரோல் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக ஆகுது. இதனால் நமக்கு பெனிஃபிட் தானுங்க. நம்ம எம்டிஎம்மோட காவேரியை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி ஃபுல்லாக. அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாதுங்க. இன்னொரு பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோங்க. அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வாடிக்கையாளர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வாட்ஸ்அப் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 டிஸ்கவுண்ட்லேயே காவேரி பவர் வீடரை வாங்குங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த காவேரி மிஷினு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மிஷினோட ப்ரைஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம காவேரி பவர் வீடரை வாங்குங்க, ஸ்மார்ட்டாக விவசாயம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.